الله الرحمن الرحيم اللهم رب اشرح لي صدري. இப்போ யூனிட் 10 ஜென்ரலா பார்க்கறது தான். இதுல மெயினா என்னென்ன பார்க்கணும்னா கிராமர் பார்ட் வரும் இல்லையா? கிராமர் பார்ட்லயே ஆரம்பத்துல கேட்டிருந்த கேள்விகள் வந்து முத்தா ஹபர்ல எது முகத்தம் ஜாயிஸ் ஜவாஸும் வாஜிப் வரும் அப்படிங்கிறது. இப்போ அந்த கிலாக்கில் தான் வந்தது. ரிசீஸ் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அப்புறம் நம்பர்ஸ் மோஸ்ட்லி இந்த 4 கிலோ சுத்தி தான் வருது இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். கிராமரு அடுத்து பார்ப்போம். கிராமருக்கு முன்னாடி இந்த சிட்டி காயின்ஸ்லாம் கண்டிப்பா ஒரு கேள்வி கன்ஃபார்மா வருது. ஒண்ணு அமலத்துல வருது, அமலம் கரன்சில வருது, இல்ல கேபிட்டல் ஏதாச்சும் ஒண்ணுல வரும். ஸோ இது நம்ம எப்படி பிரிச்சு வச்சிருந்தோம்னா இந்த ரியால் ஜுனைக் தீனார் இப்படி ஒரு ரெண்டா வர்ற மாதிரி ஈஸியா வர்ற மாதிரி பிரிச்சு வச்சிருந்தோம். ஸோ அதுல ரியால் 4 நாள் தான் வரும். என்னன்னா சவுதி, யமனு, ஓமானு, கத்தார். இதுல சவுதி ரியால்ங்கிறது ஓரளவு நமக்கு தெரியும். இப்ப நம்ம ரேட்ஸ் யாரை போட்டு வந்து கேட்கறதுனால. யமன் வந்து சனா. நான் அந்த சம்பவம் ஒண்ணு சொன்னேன். என்ன சம்பவம் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. ஆப்ரஹாம் இல்ல, ஆப்ரஹா. நீம் வராது கிளாஸ்ல. ஆப்ரஹா வந்து அந்த கேவாடிக்கு வர்றப்போ சமையாளர் இருந்தா கிளம்பி வருவான் அப்படிங்கிறது வருது. ஸோ அது யமனாத்தான் தான் இது கட்டியிருப்பாங்க. ஸோ அடையாளம் வர ஞாபகத்துக்கு. ஓ ஓமன் வந்து மஸ்கட் தான். மஸ்கட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓமன்ல தான் இருக்கு. அடுத்து வந்து தோஹா கத்தார்ல இருக்குது. இதுல இந்த நாலுமே ஈஸி தான். அது வந்து ரியால். அடுத்து ஜுனை எதுலன்னு பார்த்தா மிஸ்ரு, சூடானு, பலஸ்தீன். இஜிப்ட்லயும் சூடான்லயும் பலஸ்தீன்லயும் ஜுனைக் 3 ஜுனைகு. மோஸ்ட்லி தீனாரு. இது எல்லாமே தீனார். நீங்க கம்மியா இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமா இருக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறது தேவையில்லை. சோ ரியால் 4 ஊர் என்னன்னு சொல்லுங்க. ரியால் வர 4 ஊர் என்னன்னு? சவுதி, யமனி, ஒமானு, கத்தர். நீங்க கேபிட்டல் சொல்லுங்க. முபீனா, சவுதியோட கேபிட்டல் அது எல்லாமே. சவுதிக்கு என்ன கேபிட்டல்? ரியாலுக்கு சவுதி. ஓகே. யமனுக்கு ஓமனுக்கு மஸ்கட். அடுத்து தோஹா. ஓகேவா? ஓகே. இப்ப கரன்சி சொல்லுங்க. ஜுனை எதுக்கு வரும்? ஜுனை எதுக்கு? 3 தான். நெக்ஸ்ட் பலஸ்தீன். சூடான். மிஸ்ரு, சூடான், பலஸ்தீன். உன்னோட கேபிட்டல் சொல்லுங்க. ஓகே. சூடான் வந்து பொருத்தும் 2-3 வாட்டி வந்தது இல்லையா? பலஸ்தீன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்னது. ஓகே. 4 உள்ளது. ரியால் 4 வரும். ஜுனை 3 வரும். 2 இருக்கிறது 2 இருக்கு. திர்கமும் 2 தான் வரும். சாரி 3 இருக்கு. திர்கம் வந்து 2 ஊருக்கு தான் வரும். லைரா 2 ஊருக்கு தான் வரும். ஃபரன்கி 2 ஊருக்கு வரும். ஓகேவா? திர்கம் 2 அதுவுமே ஒண்ணு நமக்கு நல்லா தெரியும். என்னது? யுஏஇ. அந்த 7 நாடுகள். சரியா? அதுல ஒண்ணுதான் துபாய். அந்த 7 நாடுகள் என்னன்னு தெரியுமா? எமிரேட்ஸ் சொல்ற அந்த 7 நாடுகள் தெரியுமா? இதான் அந்த 7 எமிரேட்ஸ் ஆஃப் யுஏஇ. இந்த 7 நாடுகளுக்கும் திரகம் தான். ஆனா நீ 7 நாடுகள் ஞாபகம் வச்சுக்கிறது தனியா தான் ஞாபகம் வச்சுக்கணும்.
இது யுஏஇ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 என்னன்னா அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உம்முல் குவைன், ரைஸ் அல் கைமா, ஃபுஜைரா. நீங்க ஃபுஜைராவை முன்னாடி கொண்டு வந்துருங்க. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ஃபுஜைரா. அப்புறம் உம்முல் குவைன், ரைஸ் அல் கைமா. அவ்வளவுதான். போதும். சொல்லுங்க. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ஃபுஜைரா. 5. உம்முல் குவைன், ரைஸ் அல் கைமா. நீங்க சொல்லுங்க அடுத்தது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ஃபுஜைரா. இந்த அஜ்மான். அஞ்சுமன் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அஞ்சுமன் மாதிரி இது அஜ்மான். இதுல இந்த 3மே உங்களுக்கு நல்லா தெரியும். அபுதாபி, துபாய், ஷார்ஜா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேள்வி மோஸ்ட்லி நம்ம எல்லாம் பேசினதுதான். ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்க. ஷார்ஜா தெரியாட்டி அபுதாபி, துபாய் தெரியும். ஷார்ஜா தெரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த 3 நல்லா தெரியும். அதோட அஜ்மான், ஃபுஜைரா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 சிங்கிள் லெட்டர் வருது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா, அஜ்மான், ஃபுஜைரா. அப்புறம் இந்த உம்முல் குவைனும் ரசல் ஹீமாவும். அவ்வளவுதான். அதுக்கு ஒண்ணு திர்கம். இன்னொரு திர்கம் எது? என்ன பார்க்கல. மொராக்கோ மகரிப்னு வரும். ஓகேவா? சோ மகரிப்போட கேபிட்டல் ரிபாத். இதுக்கு வந்து அபுதாபி தான். அபுதாபின்னு சொல்லுவாங்க. இது திர்கம் 2. அடுத்து லீரா 2 என்னன்னா சூர்யாவும் லெபனானியாவும். சூரிக்கும் லெபனானிக்கும் அது லீரா. லீரத்து சூர்யா, லீரத்து லெபனானி தனித்தனியா சொல்றாங்க. ஆக்சுவலா இதுவும் தான் பார்க்கணும். ஆனா இது வரைக்கும் இது கேட்க ஆரம்பிக்கல. நான் அந்த நோட்ஸ் வேணா அனுப்புறேன். அதை தனியா பார்த்துக்கோங்க. ஒண்ணும் இல்ல. இந்த எஸ்சிஒய்பின்னா சிரியன் லீரா தான் சொல்றாங்க. இது லிபியன். லிபியா லீரா, சிரியன் லீரா. அவ்வளவுதான். திர்கம் பாருங்க. எமிரேட்டி திர்கம். அலிப்தான். ஓ இங்கேயே இருக்கு. லீரா சிரியா லீரா. திர்கமும் மகரிபி. ஸோ திர்கம் 2 எது இருக்கு? யுஏஇ. அப்புறம் மகரிப். லீராவும் 2. லீரா 2 எது? சூர்யாவும் லெபனானும். அதே 2 இருக்கிறது இன்னொன்னு என்னன்னா ஃபரன்கின்னு சொல்லுவாங்க. ஜெய்பூத்தியும் கமருல் முத்தஹிதாவும். ஜெய்பூத்தி 2ம் இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனா நமக்கு எது கேட்டதில்லைன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் கரெக்டா கேட்பாங்க. அதிகமா பிரபலம் இல்லாதது. ஓகேவா? ஜெய்பூத்தி, அப்புறம் கமருல் முத்தஹிதா. அது ஃபரன்கி ஜுயூத்தி, ஃபரன்கி கமரி. ஓகே. இப்போ 4 உள்ளது என்னன்னா 4 இருக்கிறது என்னன்னு சொல்லுங்க. இல்ல நான் ஊர் ஊர் பேர் கேட்கல. எந்த எந்த கரன்சி 4 இருக்கு, எந்த கரன்சி 3, எந்தெந்த கரன்சி 2 இருக்கு, அது அப்படி சொல்லுங்க. ஓகே. தினை 3. ம். திர்ஹம் 2. லீரா. அப்புறம் ஃபரன்கி 2. 4 திர்ஹம் உள்ள 4 ரியால் உள்ளது என்னன்னு பார்த்துட்டோம். டக்குன்னு சொல்லுங்க மீனா. ம். கத்தார். இல்ல கத்தார் மிஸ் பண்ணிட்டீங்க. சவுதி, யமனு, ஒமானு, கத்தார் சொல்லிட்டீங்களா? சாரி கேட்கல. ஓகே ஓகே. 3 உள்ளது ஜுனை. 3 உள்ளது என்னன்னா ம் பலஸ்தீன். ஓகே. 2 உள்ளது நவீரா சொல்றீங்களா? 3 2 உள்ளது 2யும். ஓகே சொல்லுங்க. 2 உள்ளது திர்ஹமு, லீரா, அப்புறம் இன்னொன்னு கரன்சி. ஓகே. என்னென்ன? ஓகே. ம். கமருல் முத்தஹிதா. அமரின் மட்டும் அமைச்சு வேற போதும். வேற எதுவும் வரல. அவ்வளவுதான். ஓகே. 1 உள்ளது ஒன்னே ஒண்ணு மட்டும். ஷிலுன் ஷுமாலி சோமால்க். ஓகேயா? ஓ இது ஒண்ணு இருக்கோ?
ஒண்ணு உள்ளது ரெண்டு இருக்கும். என்னது? மோரித்தானாவும் சோமாலும். ஊக்கியா வந்து சாரி, மோரித்தானாக்கு வந்து ஊக்கியா, சோமாலுக்கு வந்து ஷிலு. ஒண்ணு உள்ளது என்னன்னா மோரித்தானா, ஊக்கியா, சோமால் வந்து ஷிலு. இது இல்லாம எல்லாமே திருகம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 தீனார் இருக்கு. இதெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச ஊரா தான் இருக்கும். நம்ம இப்ப இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணது அல்லாம மிச்ச ஊர் எல்லாமே தீனார் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா இதை நீங்க பார்க்க வேண்டியது கேபிட்டல் மட்டும்தான். தீனார் வந்து பஹ்ரைன், ஈராக், லிபியா, டூனிஸ், குவைத், ஜசாயர், ஜசாயர் ஜசாயர் டூனிஸ் மாதிரி தான் படிச்சோம். தனிநாடா இது வேறயா? இதுல இந்த அஹ்லா முஸ்தகானமிக்கும் கீராவாணி ஜசாயர் வருவாங்கல்ல, இதான இது. ஆனா ஏன் தனித்தனியா சொல்றாங்க அப்போ? அம்மாங்க தூணிஸ் மாதிரி ஓகே, அந்த சிந்தனையை கொண்டு வர வேண்டாம், இருக்கட்டும். இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்ச ஊர் தான். அர்தன் மட்டும் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். பஹ்ரைன் தெரியும், ஈராக் தெரியும், லிபியா தெரியும், தூனுஸ் தெரியும், குவைத், ஜசாயிர், அர்தன். இது மனப்பாடம் பண்ண வேண்டாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஆனா நீங்க இது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா இது என்னது, இது பேர் என்ன? கேபிட்டல் மனப்பாடம் பண்ணணும். பஹ்ரைனுக்கு வந்து மனாமா, ஈராக் பகதாத் தெரியும், லிபியா வந்து தராபிஸ். லிபியாவுக்கு தராபிஸா? தர்தூஸ்னு ஒண்ணு இருந்துச்சு, அது வேற. லிபியா நம்ம எந்தெந்த ஊர் நம்ம பாடத்துல வந்து ஏதாவது ஞாபகம் இருக்கா? லிபியாவா? அவர் தராபிஸ் தான் நினைக்கிறேன், இல்லையா? இல்லையா? ஓ, ஹோல் சிலபஸ்லயே லிபியன் இப்ராஹிம் கோனி மட்டும் தானா? வேற சொன்னா லெபனான் வரும். இவன் ஜாஸ்தி வரும், சிரியா ஜாஸ்தி வரும், லிபியா இவர் மட்டும்தான். ஓகே, தூனுஸ் வரும் 3 பேர்த்துக்கு. தூனுஸ்க்கு தூனுஸ் தான். தராப்லிஸ் யாரோ வரும், பூனியா தான் இருக்கணும். அப்துல் ஹமீத் கார்த்தியும் ஏன் லிபியார் அங்க வர்றாரு? தர்தூஸ் யாருக்கும் வரும், அது வேற ஊர். தர்தூஸ் எந்த ஊரு? ஊர் வந்து பின்னாடி பார்த்தா தெரியும். சரி, நம்ம அதை பார்க்கலாம். மைண்ட்ல வச்சுக்கோங்க, இல்ல நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, பின்னாடி பார்ப்போம். இது பார்க்கும்போது அங்கிட்டு போனா இந்த மைண்ட் போயிடும். பார்க்காம வர மாட்டேங்குது. நீங்க இதுல பாருங்க, இப்ராஹிம் குனிலே சரி பாருங்க, மண்டையில வந்து எடுத்துட்டு போவோம். இப்ராஹிம் குனிலே பாருங்க. இவருக்கு ஞாபகம் இருக்கா முபீனாக்கு? அந்த யூனிட் இதோட கடைசியில தர்தூஸ் வந்து இந்த இடத்துல மாரூனா காசுல வந்து சுத்தியாது தர்தூஸ். தராப்லிஸ் வந்து வரும், இப்ராஹிம் குனிக்கு வந்தா காணும். அவர் ஹதாமிஸ் லிபியான்ல போட்டிருக்கு, இப்ராஹிம் குனிக்கு தராபிஸ் வேற. தர்தூஸ் தராப்லிஸ், நீங்க தர்தூஸ் தான் தராப்லிஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தராப்லிஸா? இதுல இல்லாட்டி வேற எங்க வர போகுது? வந்தா 7வது யூனிட்ல தான் வரணும்னு நினைக்கிறேன். இல்ல, பார்ப்போம். காஹிரா, உஸ்தூஸ், நாப்லிஸ் தான் வருது, தராப்லிஸ் வரல.
ஓகே. வாங்க. அப்புறம் ஓகே, சிரியாக்கு வந்து டெமாஸ்கஸ் தெரியும். லெபனானுக்கு வந்து பெய்ரூட். பெய்ரூட் தான் ஈரா- வேற இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதான். கிளியரா அடுத்து அடுத்து போலாமா? இது எல்லாம் மற்றது எல்லாமே முஸ்தலஹாத் தான். இது போற அன்னைக்கு காலையில ஒரு வாட்டி பார்த்தா கூட போதும். எனக்கு கொஞ்சம் மனப்பாடம் பண்ண முடியும். நீங்க இது பார்க்கறத விட சும்மா இந்த இன்னொன்று கூட இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் அது இல்லை. அந்த இதெல்லாம் வருமேமா, இது வரைக்கும். ஆனா இது கேட்க ஆரம்பிக்கல. ப்ரோவர்ப் இருக்கு, இன்னும் அவங்க கேட்க ஆரம்பிக்கல. கேட்பாங்க. தெரியவே இல்லை. அந்த ஹரக்கத்து மூமெண்ட்ஸ் அந்த ஒரு சில இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சாங்கன்றது அது பார்க்கணும்ல. அது மைண்ட்லயே வரல பாருங்க. ஞாபகம் இருக்கா? என்ன சொல்றேன்னு? இந்த அரபியா முத்தஹிதா நகரத்துல ஒரு சில இது இருக்கு. கீழே வரும், ஆட் பண்ணிருக்கேன். இது என்னது? ஆஹ் அது பாக்குறதுக்கு முன்னாடி இது பார்க்கணும்ல. அவங்க ஸ்லோகன் பார்க்கணும்ல. போன தடவை ஒண்ணு கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ஊரோட ஸ்லோகன்மா என்னது? முகமது சியாசின் தௌலத்தில் அரபியா சவுத். எப்படி எப்படி சொல்லுவாங்க? சவுதுக்கு வந்து மலிக்கு, ஓமனுக்கு வந்து சுல்தானு, கத்தார்ல வந்து அமீர்னு சொல்லுவாங்க, குவைத்லயும் அமீர். இதுதான் நான் ஹிந்த் படிச்சு பார்க்கல. பஹ்ரைன் வந்து மலிக் தஸ்தூர், இத்திஹாத் ரியாசி, ஜும்ஹூரியத்துல் யமன், ஜும்ஹூரியத் ஈராக். ஆக்சுவலா இது எல்லாமே இது ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 63 இந்த மலக்கத்து, ஜும்ஹூரியத்து, சல்தனத்து, தௌலா இதோட சேர்ந்தே வந்துச்சு. ஆனா நம்ம இது பார்க்கலையே. பரவாயில்ல, இது பார்த்துப்போம். பலஸ்தீன் இத்திஹாத் ஜும்ஹூரி தான். லிபியா நிர்வாகம் பர்ஹானி நீங்க பார்க்கணும். சோமால் ஜும்ஹூர், ஜும்ஹூர் தான் ஜாஸ்தி வருது. இதோ இதுவும் ஜும்ஹூரியாவும் போன தடவை எதுலோ ஒரு இதுல மேட்ச் ஃபாலோயிங்ல வந்தது. ஜும்ஹூரியா விட்டு மற்றதை கூட பார்க்கலாம். இதுதான் சொன்னேன். மொத்தம் அரபு நாடுகள் எத்தனை? 22. மம்லக் சவுதியா, ஆசிமா ரியாலு, தௌஹீது மம்லக்கா எங்க வரும்? மம்லக்கத்து முத்தலகா மலிக் சவுதியில, மொசிஸ் தௌலத்து சவுதி. ஆஹ் ஷியாருல் வத்தனி, இதைத்தான் சொன்னேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது யாரோடது? சவுதியோடது. ஷியாருல் வத்தனிக்கு, ஷியார் வத்தனி தான் இது. இதான் ஸ்லோகன்னு சொல்லுவாங்க இப்போ. அதுல 13 ஊர் இருக்கு. இவ்வளவு தூரம் உள்ள போக வேணாம். இல்ல போனா அப்புறமா பார்க்கலாம். அர்தனுக்கு வந்து ஷியார் வத்தனி, அல்லாஹு வத்தன் மலிக். எதுக்கு அர்தன் எப்படி சொல்லுவாங்க? இது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் ஸ்லோகனா என்னன்னு புரியுதா? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஸ்லோகன் எப்படி சொல்றது? அதான் தமிழ்ல சொல்ல தெரியல. அந்த மாதிரி கரெக்ட். அது தமிழ்ல என்ன சொல்றது? எனக்கு சொல்ல தெரியல. வாய் இப்போ எப்படி சொல்லுவாங்க? நீங்க சொன்னதுதான். தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? வாய்மையை வெல்லும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு அரபில ஷியாரு வத்தனிங்கிறாங்க. ஸ்லோகன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொருக்கும் அடைமொழிய பேரோ ஏதோ ஒன்று, அதுதான் அது. அது சவுதிக்கு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க. அர்தனுக்கு வந்து அல்லாஹு, அல்லாஹு வத்தன் அல் மலிக்.
இதே பின்னாடி ஒரு சில மாறி மாறி வரும். இதுல அந்த ஊர்ல என்னென்ன ஊர் இருக்குன்னு எல்லாத்துலயுமே சொல்றாங்க. பட் இது நமக்கு மனப்பாடம் பண்றது சிரமம். இது என்ன இமாரத்துல அரபியா முத்தஹிதா யுனைடெட் அரபு வந்து இது இல்லையோ? இந்த 7 நாடு இங்கே இருக்கு பாருங்க. இருக்காம ஷேரில் ஒருத்தர் நீ போடல. அதுக்கு ஒண்ணு மட்டும் இல்லாம இருந்துச்சு. இஸ்திக்லால் இது ஃப்ரீடம் ஆனது மலிக் தஸ்தூர் பஹ்ரைனுக்கும் இல்லையா? இது நான் பார்த்தமே ஒரு சிலருக்கு இருந்தது. மலிக் பின்வருக்கு சூடான் மிகவும் கீழே வரும்னு நினைக்கிறேன். இதையே பார்ப்போம். ஜிம்முக்கு ஈராக் அல்லாஹ் ஈராக் வந்து அல்லாஹ் அக்பருங்கிறாங்க. ஏன் மற்றதுக்கெல்லாம் போடல? அஸ்ஸலாமு ஓ, இதுக்கு ஷேர் ஊத்துனீங்க பாருங்க. எதுக்கு? சோமாலிக்கு லாயிலா இல்லாம ஒரு சொல்லு தான். எதுக்கு லாயிலா இல்லாம ஒரு சொல்லல வருதுன்னா, சவுதுக்கும் சோமாலுக்கும் வருது. ஈராக்குக்கு வந்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் வத்தனு அமீர். குவைத்துக்கு அல்லாஹ் வத்தன் மலிக் எதுக்கு வந்துச்சு? ம்? அல்லாஹ் வத்தனல் மலிக்னு எதுக்கு வந்துச்சு? ஆஹா, அர்ஜானுக்கு வந்துச்சு. ஆக்சுவலா இது நம்ம போன தடவை நான் என்ன நினைச்சேன், எடுத்து கொஞ்சம் எழுதலாம்னு நினைச்சேன். காப்பி எடுத்தனா வரமாட்டேங்குது. எங்க இதுல இருக்கா? இதான் இப்படி பார்த்த ஞாபகம் இருக்கு. ஆமா பார்த்துருக்கேன். ஓ, இந்த இருக்கு. இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு. இதைத்தான் சொன்னேன். சவுதுக்கு ரெண்டுக்கும் அவங்களே தனியா எழுதிருக்காங்க. ஈராக் அல்லாஹ் அக்பர், அர்ஜானுக்கு வந்து அல்லாஹ் வத்தனும் மலிக், குவைத்துக்கும் கத்தாருக்கும் அல்லாஹ் வத்தனும் அமீர், ஓமானுக்கும் இமாராத்துக்கும் அல்லாஹ் வத்தன் ரைஸ். சுல்தானு இது ரைஸ், இது மட்டும் மாறுது. யமனுக்கு அல்லாஹ் வத்தன் சர்வத்து வஹதா. மகரிப் அல்லாஹ் மலிக்குல் வத்தன். ஓ, மலிக்க முன்னாடி போட்டு அரசரை முன்னாடி போட்டு ஊரை பின்னாடி போட்டாங்க. இவங்க வந்து ஊரு முன்னாடி அரசர் கடைசி. லெபனான் வந்து குல்லுனா லில் வத்தன், வி ஆர் ஆல் ஃபார் நேஷன். சூடான் நஸ்ருல்லனா. சூர்யா ஹிமாத்து தியாரி அலைக்கும் சலாம். சூர்யாக்கா? சரி. லிபியாவுக்கு வந்து ஹுர்ரியத்துல் அதாலத்து டெமோக்ரஸியா. ஃப்ரீடம், ஜஸ்டிஸ், டெமோக்ரஸி. இது லிபியா. லிபியா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். லிபியாவோட கரன்சி என்ன? லிபியாவோட கரன்சி என்ன சொல்லுங்க? பீனா. இல்லையே. லெபனானும் சிரியாவும் தான் லீரா. தீனார். ஏன்னா நம்ம இப்ப இதுல வரல தீனார். கரெக்ட். தூனுஸ்க்கு தீனார் தான். ஓகே. ஜசாயிருக்கு தீனார் தான். ஓகே. இங்க வாங்க திரும்ப இந்த 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 மைண்டுக்கு வந்துருவோம். எங்க போயாச்சு. லிபியா வந்து, ஹுர்ரியா அதாலத் டெமோக்ரட்டியா. தூனுஸ் ஹுர்ரியா கராமா அதாலத் நிலாம்.
ஏன் கராமத் சேர்க்கறாங்க? நிலாம்னா சிஸ்டம். ஜஸாயர் இது எப்படி நம்ம மனப்பாடம் பண்றது? சரி இத ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ளது ஈஸியா இருந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஓகே. ஜஸாயிர் அல் இஸ்லாமு வல் அரூபத்து வல் அமாசிஹிய மோரித்தானா வந்து ஷர்ஃபு இஹா அதல் வெதர் கூட வச்சிருக்கிறாங்க. பரவாயில்ல மோரித்தானா. ஜெய்பூத்திக்கு வந்து இத்திஹாது முசாவத் சலாம். ஜஸ்ருல் கமர் வஹதா தவாமு தன்மியா. ஜெய்பூத்தி கரன்சி என்னமா சமீரா? இன்னொரு கரன்சி இன்னொன்னு கரன்சி தான். ஜெய்பூத்தி இதுவும் கரன்சி தான். ஓகே 73 இதெல்லாம் இந்தியாவுக்கு என்ன? இந்தியாவோட என்ன புரியுதா? ஸ்லோகன் சத்தியமேவ ஜெயதே. நம்மள தானே ஞாபகம் தெரியுமா? இந்தியாவோட ஷியாருல் வத்தன என்ன? சத்தியமேவ ஜெயதே. தமிழ்நாட்டுக்கு வாய்மையே வெல்லும் அம்புமான. ஸ்டேட்டுக்கு வராது ஆக்சுவலா, இதுக்கு தான் வரும். சரி ஏதோ ஒண்ணு. இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ளது கூட நமக்கு எது சேஞ்ச் ஆகுது? அல்லாஹும் ஆமா வாய்மையை வெல்லும் அதான். ஓ நான் மாற்றி சொல்லிட்டேனோ? சரி விட்டுருங்க, இருக்கட்டும். அது இங்க இங்கிட்டு வாங்க. நான் தமிழ்ல பார்த்தனாலும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டேன் போல தெரியுது. ஆமா சத்தியமேவ ஜெயதே தான் அது இந்தியாவுக்கு. சரி வாங்க. அது என்ன? இது என்ன ஹிண்ட் வச்சு படிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம்? இங்க லெபனானா இது மகரிபா மேல இங்கே கொண்டு போயிடலாம். அர்தன் வந்து அல்லாஹு வத்தனும் மலிக்கு. இந்த அல்லாஹு மலிக்கு வத்தன் ஊரு மட்டும் மாறி இருக்கு. ஸோ மகரிபும் அர்தனும் ஒண்ணு கிட்டத்தட்ட இல்லையா? அதே மாதிரி குவைத் இவங்களே அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. குவைத்து கத்தாரு கரெக்ட். அம்மானும் இமாராத்தும் அது சுல்தான் ரைஸ் மட்டும் மாறுது. யமன் தான் 4 வருது, அது கீழே வச்சிடலாம். லெபனான் பாருங்க குல்லுனால் இல் வத்தன். சூடான நஷ்டம் நல்லா இருக்கு. இது ஞாபகம் வந்துடும். சூர்யா ஹிமாயத்து தார் அலைக்கும் அஸ்ஸலாம். இதுல இது இல்ல பலஸ்தீனு காணோம். ஓ அங்க இருக்கிற எல்லாமே இல்ல, பலஸ்தீன் இல்ல. சரி விட்டுருங்க. இதான் சொன்னேன். இங்க பாருங்க மமது சவுதி அரேபியா எப்போ ஃப்ரீடம் ஆனது ஒண்ணு, அது ஒண்ணு இருக்கா. அப்புறம் நீங்க பாருங்க இதா இதுக்கு வருஷம் வேணும்ல மம்தமு தாவணி இஸ்லாமி. இது பார்க்கணும்ல, இதைத்தான் சொன்னேன். இது போனதுல ஒரு கேள்வி வந்திருந்தது இல்ல, வருஷம் கேட்டிருந்தாங்க. ஓடிசின்னு சொல்லுவாங்க, நல்ல தாவணி இஸ்லாமி. ஆக்சுவலா இப்போ போன தடவையா அதுக்கு முந்தின தடவையான்னு தெரியல. இதுக்கு வருஷம் பொதுவா வருஷம் தான் கேட்பாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. போன தடவை இந்த நல்ல முத்தாவணி இஸ்லாமிக்கு இங்கிலீஷ் என்னன்னு கேட்டாங்க. ஓஐசி இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. நம்ம இதுல வச்சு பார்த்தோம்னா இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கரெக்டா சொல்லணும்னா இதுவும் தான் பார்க்கணும். மீனிங்கும் பார்க்கணும். பட் அதெல்லாம் எனக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. நல்ல ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன் அர்த்தம். அதான் ஓஐசி. ஓகே நல்லமானா தாவன்னா கார்பரேஷன் வச்சுக்கலாம். சப்போர்ட் இதுக்கு வர்றதுதான் கோஆபரேஷன் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். அப்போ நல்லமான சிஸ்டம் ஆர்கனைசேஷன்.
ஓஐசினா என்ன? அவ்வளவுதான். 57 எம்மா இது கரெக்டா சொல்லுதுமா இது. இதுங்க நாங்க பாருங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் பாருங்க. இதுக்கு மேட்ச் ஆகுது. இங்க பாருங்க நல்லம்மா வந்து ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஓஐசினா என்னன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் சாலிடிட்டி அமாங் முஸ்லிம் கண்ட்ரிஸ். என்ன இதை காணும்? இங்க பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஓஐசி 1969ல பண்ணாங்க. 57 மெம்பர்ஸ். கடைசியில் ஹெட் குவார்டர்ஸ் பாருங்க ஜித்தா சவுதி அரேபியா. ஒரு தடவை மெம்பர்ஸ் கேட்டாங்கல்ல, ஒரு தடவை மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆமா ஓகே. ஆக்சுவலா இதெல்லாம் எழுதணும். வேணாம் எழுத வேணாம், புக்லயே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம்லாம் உட்காந்து நோட்ல எழுதிருக்கு. இந்த புக்லயே வாய்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அரபிக் லீக். அரபிக் லீக்னா என்ன? 1945 22 மெம்பர்ஸ் அது காகிரா. ஜாமியா தோலுல் அரபியா. ஜாமியா அப்படின்னா இதுன்னு அர்த்தம், லீக்னு அர்த்தம். அரப் லீக். அரப் லீக் சொன்னா துவல் வந்தனால அரப் ஸ்டேட்ஸ் லீக்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒண்ணுதான். இங்க ஓகே. 1945 22 மெம்பர்ஸ். அப்புறம் இது என்ன? மஜ்லிஸ் தாவுன் லித்தோலில் ஹலீஜில் அரபியா வந்து கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில் ஜிசிசி. ஆமா ஜிசிசி. இந்த கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில் 1881ல ஃபவுண்ட் பண்றாங்க. 6 மெம்பர் தான். சரி. ராபித் ஆலமில் இஸ்லாமி வந்து வேர்ல்டு முஸ்லீம் வேர்ல்ட் லீக், வேர்ல்டு முஸ்லீம் லீகா வரும். நீங்க அதையும் பார்த்து அப்படிதான் நினைக்கிறேன். அதை பார்த்தேன். அது லீகான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லீக் தான், முஸ்லீம் வேர்ல்டு லீக். ராபித்தானா அப்ப ராபிட்டாக்கு லீக் வருது, ஜாமியாக்கு லீக் வருது. 1962 சவுதி அரேபியா கோல் ப்ரமோட்டிங். அது என்னங்கிறதையும் சொல்றாங்க இதுல. மக்கா சவுதியில இருக்கு. அலஸ்கோ. அலஸ்கோ அப்படின்னா நல்லமத்தில் ஆலமில் இஸ்லாமி அரப் ஆர்கனைசேஷன் ஃபார் எஜுகேஷன் கல்ச்சர் அண்ட் சயின்ஸ். நல்லமான ஆர்கனைசேஷன் பார்த்தோம்ல, அரப் ஆர்கனைசேஷன் நல்லமுல் அரபிய தர்பியத்தி அலஸ்கோ எஜுகேஷன் கல்ச்சர் சயின்ஸ். ஓ என்ன அப்புறம் மருமத்து அரபிய தரிபித் சகாஃபா உலூம். வருஷம் 1970 தான் கரெக்டா சொல்லுது. அப்போ இங்க பாருங்க, எஜுகேஷனு கல்ச்சரு சயின்ஸ். ஓகே, லாஸ்ட்ல ஓ எதுக்கு வருது? எல் ஏன் வருது? ஓகே, அப்ப எல் ஏன் வருது? பட் இங்க லீக் வரல. அரபிக் லீக் ஃபார் எஜுகேஷன் கல்ச்சர் அண்ட் சயின்ஸ் ஆர்கனைசேஷனா? எங்கேயோ இதாகுதே வராதே. ஜாமியா இங்க இல்லையே, நல்லமா தானே இருக்கு. இங்க ஜாமியா தோலுல் அரபியாவாமா. எல்லாம் நல்ல மாற்றி ஜாமியா அல்லது
ஆமா. ஜாமியா மேல போச்சுல்ல, அரபிக் லீக். அதான் இங்க இது வரல. அரபிக் லீக் எஜுகேஷன் கல்ச்சர் அண்ட் சயின்டிபிக் ஆர்கனைசேஷன் தான், லீக் தான். ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான். எழுதிக்கிட்டீங்களா? அரப் லீக். ஓகே, அடுத்து நல்லமுல் ஆலமி அல் இஸ்லாமி தர்பியத்தி ஒரு உபமோ சகாஃபா. இது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வருது. என்னன்னு பார்ப்போம். அது வந்து இஸ்லாமிக் வேர்ல்ட் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சர் ஆர்கனைசேஷன். நல்லமுல் ஆலம் அல் இஸ்லாமி இஸ்லாமிக் வேர்ல்ட் எஜுகேஷன் சயின்ஸ் கல்ச்சர் ஆர்கனைசேஷன் கரெக்டா வருது. ஐசிக்கு என்ன எடுத்துக்கிறது? அது டபுள் செக் பண்ணிடலாம். இங்கே அதுதான் வருது. இஸ்லாமிக் வேர்ல்டு கல்ச்சரல் எஜுகேஷன் சயின்ஸ் ஆர்கனைசேஷன். ரெண்டு சி வருது, உங்களுக்கு அது புரியுதா? முதல் சி கல்ச்சர் எஜுகேஷன் சயின்ஸ் ஆர்கனைசேஷன். ஓகே. ஓ, ஃபர்ஸ்ட் கிடையாது, கல்ச்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் சயின்ஸ் கல்ச்சர். ஃபர்ஸ்ட் சி எதுக்கு வருது அப்போ? லாஸ்ட் சி வந்து கல்ச்சர், எஜுகேஷன் சயின்ஸ் கல்ச்சர் ஆர்கனைசேஷன். முன்னமல் தாவல் இஸ்லாமி வந்து ஃபர்ஸ்ட் படிச்சது. ஆமா, நல்லது தான். ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷன் அது. ஓ, ஆனா என்ன சொல்றீங்கன்னா இஸ்லாமிக் கார்பரேஷன் ஆஃப் எஜுகேஷன் சயின்ஸ் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வருங்கிறீங்க. வாய்ப்பு இருக்கு. இதுதான் பார்த்தா இல்ல. இங்க விக்கிபீடியாலையுமே அக்ரானிம் கேட்டா இஸ்லாமிக் ஐசிங்கிறதுல இஸ்லாமிக் உள்ள சிஏ தான், அந்த லாஸ்ட் சிஏ தான் பெருசா காட்டுது. ஐசி இஸ்லாமிக் காட்டு. அது வரல, ரெண்டு மூணு இடத்துலயுமே வரல. இஸ்லாமிக் வேர்ல்ட் எஜுகேஷன் சயின்ஸ். ஆனா இது என்ன சொல்றாங்க, அக்கார்டிங் டு திஸ் வெப்சைட் இட் வாஸ் ஃபார்மிங் ஆன் ஐஎஸ்இஎஸ்ஓ வெப்சைட்ல இருக்க. இது வந்து ஜெமினை என்ன சொல்லுது, வெப்சைட் பார்த்தா ஐஎஸ்இஎஸ்சிஓன்னு சொல்லு, பட் நேம் ஆர் சேஞ்ச் 2020 ஐசிஎஸ்ஓன்னு சொல்லி 2020ல மாத்திட்டாங்க. இது எது கீழே ஒர்க் பண்ணுதுன்னா ஓஐசி கீழே தான் ஒர்க் பண்ணுது. அதே மாதிரி அலஸ்காவும் எது கீழே, அரபு லீக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுது. இது நல்ல பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎஸ்சிஎஸ்சிஓவும் ஓஐசி கீழே தான் ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலா இது நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இது தெரியுங்களா, G20 கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம நெட் எக்ஸாம்ல கூட ஒரு இதுல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். G20 எது விஷயமா வந்துச்சுன்னா தண்ணீர் சுற்றுச்சூழலோ சம்திங் ஏதோ வர்றதுக்காண்டி G20 மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா ஞாபகம் இல்லை. நெட் எக்ஸாம் கொஸ்டின்ல வந்துச்சு. G20 வந்து இதுல வந்தது. G20னா அதுல ஆக்சுவலா குரூப் ஆஃப் 20 பீப்புள் இருப்பாங்க நினைக்கிறேன். ஏதோ ஒரு சிபிலிஸ் எடுக்கும். இது ஜிசிசி மாதிரி G20 இது. منتدى دول يجمع حكومات محافل البنوك المركزية centralized bank. اوكي، دولة الديمة سعودي اتحاد الاوروبي اتحاد يونايتد يوروب يونايتد افريقيا بحدث مناقصة سياسية متعددة استقلال مالي எக்கனாமிக் விஷயமா நினைக்கிற G20 நாடுகள் சொல்லி ஏதோ ஒன்று வரும். இதுல பிரிக்ஸ் பிஆர்ஐ இதெல்லாம் ஊர் தான். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அதான் பிரிக்ஸ். இது நல்லா இருக்குல்ல.
ಇದನ್ನ ತಜ್ಮೋಲ್ ಇಕ್ತಿಸಾದಿ ಎತ್ತಕವನು ಇದೊಂದು ಎಕಾನಮಿ ಸಂಬಂಧಪಟ್ಟது. பிரிக்ஸ் என்னன்னா சொல்லுங்க. அது அப்படியே ஃபர்ஸ்ட் வேர்ட் வச்சு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. எஸ், ஜுனூபுல் ஆப்பிரிக்கான்னு இருக்குல்ல அது வச்சு. في قمة بريكس المنعقدة في جنوب الأفريقيا. ஓ இது சவுத் ஆப்பிரிக்கா தான் நடந்துச்சா? எப்போ 23ல இப்போ நடந்திருக்கு ரீசெண்டா. تم انضمام ستة دولة جديدة حتى صعود إمارة مصر الأرجنتين. ஓகே, இது மொத்தம் எத்தனை இருக்கு? நிறைய 3, 4, 5, 6, 7, 8 தான் இருக்கு. இது வருஷ வாரியா பார்த்தா ஃபர்ஸ்ட் அரப் லீக் தான் ஃபர்ஸ்டோ 1945. இயர் வைஸ் பார்த்துக்கோமா, ஞாபகம் வந்துடும் வச்சுக்கலாம். தென் 1945 22 மெம்பர் இது அரப் லீக். அப்போ 1962 வந்து முஸ்லிம் வேர்ல்ட் அசோசியேஷன் 1960 அது எத்தனை மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் 1962க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒன் ஓஐசி தான் நினைக்கிறேன். 69 வந்து ஓஐசி, அது 57 மெம்பரு. 16க்கு அப்புறம் 81 ஜிசிசி. சாரி, இது வருது. ஓஐசி கீழே நடக்கிற இதுவே வருது, அலஸ்கோ 70. அதுக்கப்புறம் ஐசிசி வருது. இது வந்து எது கீழே நடக்குது? ஜாமியா தோலுல் அரபியா. ஏதோ இதுதான் ஓஐசி நினைக்கிறேன். நல்லாம தாவணி இஸ்லாம் நானும் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துல மாற்றி சொல்லியிருப்பேன். இதுதான் இது கீழே வருஷ வாரியா வச்சாலும் கரெக்டா வருமான்னு பார்த்தேன். சரி, ஓகே, இருக்கட்டும். இது எந்த பிரிக்ஸுங்கிறது ஏன் சிட்டி பேர் போடலன்னு சொல்லுங்க. ஏன் சிட்டி பேர் போடல? ஸ்டேட் நேம் ஏன் போடல? இத்தனை ஊர் இருக்கிறதுனால போடல, அவ்வளவுதான். ஆக்சுவலா இதான் கடைசின்னு நினைக்கிறேன், 2009. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது என்ன? அரப் லீக் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் இது என்ன, வேர்ல்டு முஸ்லீம் லீக் 62. அப்புறம் 69 ஓஐசி. அப்புறம் அலஸ்கோ. அப்புறம் ஐஎஸ்கோ, ஐசிசோ. 79க்கு அப்புறம் தான் 81 ஜிசிசி. 6வது ஜிசிசியா, 7வது G20. அப்புறம் பிரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தா 2 லீக்குமே ஃபர்ஸ்ட்மா. சரியா? என்னென்ன லீக்? என்னென்ன லீக்? முஸ்லிம் வேர்ல்டு லீக்கும் ஃபர்ஸ்ட் 1945. அப்புறம் 1962. அதுல 22 மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட். 57 மெம்பர்ஸ் அடுத்தது ஃபர்ஸ்டா. ஓகே, என்ன பார்த்தோம்? 3வது ஓஐசி. ஓஐசி 57 மெம்பர்ஸ். 69 ஓஐசிக்கு அப்புறம் அலஸ்கோ 70. அப்புறம் ஐசிஓ. அப்புறம் 81 தான் ஜிசிசி. கீழ இருந்து பார்த்தா, மேல இருந்து 2 லீக் ஞாபகம் வச்சுட்டீங்க இல்லையா? கீழ இருந்து பார்த்தா பிரிக்ஸ், G20, ஜிசிசி அப்படி ஞாபகம் வச்சுக்கோம். ஓகேவா? சோ மேல இருக்கிற 2 தெரிஞ்சிருச்சு, கீழே இருக்கிற 3 தெரிஞ்சிருச்சு, நடுவுல இந்த 2 மட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற லீக் 2 என்னன்னா வருஷமும் மெம்பர்ஸும் சொல்லுங்க. அரபிக் 1945 20
இது வந்து 962 மெம்பர்ஸ் இல்ல மக்கால. ஓகே, அடுத்து கீழ இருந்து சொல்லுங்க. லாஸ்ட் என்ன? பிட்ஸ் 2009 11 மெம்பர். அப்புறம் G20 இந்த ரெண்டுமே நாடுகள். குரூப் ஆஃப் ஸ்டேட்ஸ் கண்ட்ரிஸ் வர்றதுக்கு நாடுகள் இல்ல. அப்புறம் ஜிசிசி கல்ஃப்னால ரியால் தான் 1986. இந்த ரெண்டையும் நடுவில் போட்டுக்க வேண்டியதான். அலஸ்கோ ஃபர்ஸ்ட், அப்புறம் இது 1970 1979. ஓ, அலஸ்கோ வந்து தூணுஸ். அலஸ்கோ வந்து அரப் முஸ்லீம் கீழே வருது இல்லையா? இது காகிரா, இது தூணுஸ். இந்த ஐசிசி வந்து ஓஐசி கீழே வருது. மூணாவதா ஓஐசி. ஓரளவு மைண்ட்ல நிற்கும் நம்புறேன். அடுத்து பத்திரிக்கை. இது ஓரளவு பார்த்துருக்கோம், பார்த்துக்கலாம். இது ரெண்டு ரெண்டா இருக்கிறது யார் யாருக்கு? கலீல் மட்டும் ரெண்டு வந்துச்சு, காகிரா. அப்புறம் வேற ரெண்டு பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்களா? இல்ல. இது ஜரா, இது ஷிபா சுதூரல் பயான் இந்தியா மஜல்லா, இது அப்புறம் இசையத்து தாட்டியா மைய ஹயாத்தி, இது ஓரளவு எழுதியிருக்கிறோம். நகலத்துல சொல்லி பொதுவா தூக்கம், நகலத்துல அசூப் சாப்பிட ரெண்டு இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு சேரும், அதுக்கா இது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எது இந்த எடுத்தாவுமா பார்க்கலாம். ஆல்ரெடி படிச்சுட்டு போனா கூட போடும்ல. இப்பயும் வக்கால் மிஸ்ரியா தான் ஃபர்ஸ்டோ. அந்த புக்ல இன்னொன்னு ஒண்ணு பார்த்தேன். சரி, இந்த வக்கால் மிஸ்ரியா வந்து சரி, முகமது அலி காகிரா 1828. ரவுலத்துல் மதாரிஸ் ரிஃபா தாத்தாவி வருது, அதுக்கு 1970. அடுத்து வந்தது அஹ்ராம் தான். பஷார் தக்கலாவும் சுலைம் இஸ்கந்தரியா மிஸ்ர்ல ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் மிஸ்ர் தான். ஃபர்ஸ்ட் மூணுமே மிஸ்ர் தான். அது காகிரா, இஸ்கந்தரியா 1976. அப்புறம் ஜவாயிப். ஓ, ஜவாயிபுல் மிஸ்ரியா வேற, ஜவாயிப் வேற. வெறும் ஜவாயிப் வந்து அஹ்மது ஃபாரிஸ் ஷபியா. இது நம்ம படிக்கல. ஆஸ்தானா 1881. இது நடுவில் எங்கிட்ட வந்துச்சா? யாரு கூட படிக்கும்போது படிச்சோமா? ஜவாயிப் யாருக்கும் வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. மீதி ஆகுமாரிக்கு மிராத்துல் குலாபும் முன்னிட்டு தானே வரும். எடுங்க. இல்ல இல்ல, பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. இருங்க பார்ப்போம். உருவத்துல் உஸ்தா வந்து வரும். நல்ல இதுக்கப்புறம் கண்ணில் பட வாய்ப்பு இல்லை, இன்னையோட முடிவு. உருவத்துல் உஸ்தா வந்து என்ன, ஜமாலுதீன் அஃப்கானி தான் மெயின். முகமது அப்து கூப்பிடுவார் பாரிஸ் 1884. அப்புறம் ஹிலால் ஜுல்பி சைதான் வருது, காஹிரா. மோஸ்ட்லி எல்லாம் மிஸ்ர் தான் வருது. ஆஸ்தானா, ஆஸ்தானா எந்த ஸ்டேட்ல கண்டில வரும்னு தெரியுமா? யாருக்கோ படிச்சுமா? நான் படிச்சது இல்லை. ஆஸ்தானா யாருக்கோ வந்துச்சு வேறால. சரி, அடுத்து கௌகபுல் அமெரிக்கா. இப்ராஹிம் நஜீப் அர்பீல் நியூயார்க் ஆரம்பிச்சார் 1992. கௌகபுல் அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. அமெரிக்கால அமெரிக்கால ஃபர்ஸ்ட் மஜல்லா இதுதான். அப்புறம் மனார் வந்து ரஷீத் ரிலா, அதுவும் காகிரா தான். மோஸ்ட்லி காகிரா தான். கலீல் மத்ரான் ரெண்டுமே காகிரா தான். 1993. அப்புறம் முக்தபிஸ் வந்து முகமது கர்தி அலி திமிஷ்க், இது வந்து சிரியா.
1908. அப்படின்னா சிரியாவோட கரன்சி என்ன? சிரியாவோட கரன்சி என்ன? ம், ம், ம். இல்ல. சிரியாவை படிச்சோம். சிரியா சூரியான்னு படிச்சோம். ரெண்டு உள்ளதுல ரெண்டு கரன்சி உள்ளதுல வரும். அமீரா சொல்லுங்க. வேற இன்னொன்னு சரி இதுக்கு வரும் மூவி. ஓகே. லெபனான் கேபிட்டலும் சிரியா கேபிட்டலும் சொல்லுங்க. கரெக்ட். இதையும் அனுப்பிச்சுட்டுருவாங்க உங்களுக்கு. அந்த ஒன்று பிடிஎஃப் இல்ல இல்ல. பிடிஎஃப் அனுப்புறேன். போங்க pay பண்ணுங்க. ஓகே, அடுத்து வாங்க. முகத்தபிஸ் அல் முகமது கர்தி அலி. சாஹி தெரியும் நமக்கு இல்லையா? நியூயார்க்ல ஆரம்பிச்சு 1912. இவர் எங்க ஆரம்பிச்சிருக்காரு? முக்தபிஸ் ஒண்ணு, கபிஸ் ஒண்ணு. முகமது கர்தி அலி டிமிஷ்க்ல தான். அது 1908ல 1913ல. ஓகே. அப்புறம் ஃபுனூன் நசீபியா நியூயார்க்ல தெரியும் 1913. ஜதீத் இலியாஸ் பிரேசில்ல 1919ல. அமல் மௌரூப் ரசாவி பகதாத் 1923. சமீர் வீரியாபு மாலி 1929 நியூயார்க்கு. முங்குலூஸ் ஜதி சுப்புரராஜ ராம இவர் ஆரம்பிச்சார்ல, நம்ம மிஸ் பண்ணிருப்போம். சக்கரராஜா சாந்தா போல 1932ல. அப்புறம் அப்பல்லோ வந்து அகமது ஷேக் அபுசாதி 1932 அந்த இதை ஆரம்பிச்சார். ஜையாத் வந்து அஹமத் வந்து ரிசாலா ஆரம்பிச்சாரா? அதுவும் காங்கிரால. அது முஸ்பா ஹபீப் மசூத் சான்பா போலோ 1934. உனக்கு கவனிச்சிங்களா? மோஸ்ட்லி காங்கிரா வருது. காங்கிரா விட்டா அமெரிக்கா தான் வருது. அதை விட்டாதான் டிமிஷ்கு பைரூத்து கொஞ்சம் அப்பப்ப எங்கிட்டாவது வருது. ஆஸ்தானா எங்க இருக்கு? ஆஸ்தானா யாருக்கு படிச்சோன்னு ஞாபகம் இருக்கா? ஆ, எப்போ வரும்? செகண்ட் சென்ஸ் வர மாட்டேங்குது. இங்கே ஆஸ்தானா கஜகஸ்தான் வருது. அலாங் விஷயம் ரிவர். பாப்புலேஷன் நிறையவே இருக்கு. ஓகே, இங்க இருக்கு. கஜகஸ்தான். ஓகே, இருக்கட்டும். ஓ, வேற ஆஸ்தானா ஒன்னே ஒண்ணுதான். ஷிதியாக்கோடது, ஜவாஹிர். அப்புறம் பாரிஸ் ஒண்ணு. மிச்சம் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுல ஆஸ்தானாவும் பாரிஸும் தான் வேற. மிச்சம் எல்லாமே மிஸ்ர் தான். நியூயார்க் அமெரிக்கா ஒண்ணு. இது எல்லாமே அமெரிக்கா. திமிஷ்க் மட்டும் இவர் கருதி ஆரம்பிச்சு கருதாலி. ஓகே, பைரூத்ல ரெண்டு பத்திரிக்கை. மவாக்கிஸ் அந்தோனிஸோடது 68. அப்புறம் 81ல கர்மல் ஆரம்பிச்சார் தர்வேஸ். 81 68 81. அது ஜரீதா அகமது ஜரீதா மஜல்லா கருதியா ரெண்டுமே சேர்த்தே கொடுக்கலாம். ஏன் தனியா கொடுக்கலாம்? ஓகே. நஃபுல் அலி அஹ்லி ஹாதல் இக்லீம். முகர்ரப் அலி லாகூர். ஷிஃபா இது இந்தியால உள்ளது. தனியா கொடுத்துருக்குறாங்க. நான் இதை கவனிக்கல. புரியுதா? இது வந்து பொதுவா கொடுத்துட்டாங்க ஜலாயில் மஜல்லான்ட்டு. இது வந்து இந்தியாவுக்கு சொல்றாங்க.
முகர்ரப் அலி வந்து லாகூர் 1971, ஷிஃபா சுதூர் ஃபைலுல் ஹசன் சயாரிப்பூரி அவர் இந்தியாவில் ஆரம்பிச்சாரு. இந்த கிதாப் முகர்ரப் அலி நம்ம கேள்வியே படையில்லை. ஓகே, அல் பயான் அப்துல்லா அல் இமாடி லக்னோ. லியா வந்து மசூத் ஆலம் நதுவி நடுவுக்குள் உலமால. லியாக்கு தான் இவர் இஃப்திதாஹி எழுதியிருப்பார். யார் எழுதியிருப்பார்? முபீனா. லியா இஃப்திதாஹி எழுதியிருப்பார். அபுல் நதுவி 1932ல சகாபத்துல இந்துல வந்து மஜ்லிசுல் ஹிந்தி அலாபத் சகாபா. யார் ஒரு அசோசியேஷன் வெளியிட்டுச்சோ சகாபத்துல இந்துங்கிறத, இந்தியன் அசோசியேஷன் அலாபத்து சகாபா, நியூ டெல்லியில 1950. இப்போ தாசுல் இஸ்லாமி இன்ன வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்குது. முறை போட்டிருக்கோம். முகமது ஹசனி நதுவத்துல் உலமா, ராயித் ராபி நத்வி நதுவத்துல் உலமா. லக்னோ தான் நதுவத்துல் உலமாங்கிறது லக்னோ. அந்த ஐயரு தெரிஞ்ச கவனிச்சிங்க, நான் அனுப்பிச்சேன் பாத்தீங்களா? சமீரா மொய்து யாருக்கு தெரியலன்னு முடிச்சுட்டு இருந்தோம்ல. லிவா லிவா சாரி. யாரு? முஸ்தபா காமில் பாஷா. மிஸ்ர் 1900ல. அதுவும் வருஷ வாரியா கொடுத்துருந்தாங்க. அந்த புக்கையும் தேடி எடுத்தாச்சு. ஆனா வத சிலபஸ் விட அதிகமா இருக்கு. அது நமக்கு சிரமம். இங்க இருக்கிறதே ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகே, சவுத்துல் உம்மா ஜாமியா சல்ஃபியா பனாரஸ். பனாரஸ் எங்க இருக்கு? ஐடியா இருக்கா? நார்தன் சைட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு பனாரஸ். ஆல்சோ நோட் வாரணாசி. பனாரஸ் வாரணாசின்னு சொல்லுவாங்களோ? தெரியும். இந்த நார்தன் ஸ்டேட். ஓகே, இருக்கட்டும். அத்தாயி வஹீதுஸ் ஜமான் கீரவாணி, கீரா நதி. தேவ்பந்த். இதை வச்சுதான் நான் கீரவாணியே கீரா நதின்னு சொல்லிட்டு. ஓகே, இது என்னது ஆட்டோபயோகிராஃபி. மாயி ஷோக்கி லைஃப் போறது ஹயாத்தி அகமது அமீன். ஆனா ஹயாத்துல் கலாம் அக்காதோடது. தாவசன் ஐயாம் கசீரத்துல் ஹயாத் வந்து மாசினி. இது நம்ம புக்ல வரல, தெரிஞ்சுக்கோங்க. கிசத்துல் ஹயாத்து மாசினியோடது. சமூகம் தெரியும் இதோடது. தோப்பிலைக்கு வந்து 2 சதத்து விமர்சிக்கணும். செய்யது குத்தும் போது சிலபஸ்ல இருக்காது. திஃப்லு மினல் கரியா என்ன அர்த்தம்? திஃப்லு மினல் கரியானா என்ன அர்த்தம்? சைல்டு ஃப்ரம் த வில்லேஜ். சைல்டு அவர் நக்கீராவா கொடுத்துருக்காரு. யாருன்னே தெரியல, ஒரு குழந்தை. ஓ, அபுல் ஹசன் நதுவி எழுதியிருக்காரு பாருங்க. அப்படி மசீரத்துல் ஹயாத். அடுத்து நஜீப் கிலானி லம்ஹாத்து மின ஹயாத்தி எல்லா கினாசத்து துக்கான். ஹனாமினா வந்து அஷ்யாவும் விக்ரியாத்து துஃபூலத்து. சிறு வயது ஞாபகங்களிலிருந்து சில அப்படின்னு அர்த்தம். ஹனாமினா எழுதுனது. ஹனாமினா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. காஜி கஸ்பி ஹயாத்துல் இதாரா. இவர் எழுதலாம் பக்கம் பக்கமா. இது என்ன தெரியுமா? ஹயாத்துல் இதாரானா என்ன அர்த்தம்? இதாரானா அதான் நான் கேட்கிறேன், சொல்லுங்க. எவ்வளவு சொல்லியிருப்பேன், இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, இதாரானா என்ன? இதாரானா மேனேஜ்மெண்ட். மேனேஜ் பண்றது. ஹயாத்துக்கு இதாரானா ஒரு அந்த பொறுப்புல தானே இருந்தாரு. அவர் நிறைய தான் 2-3 வாரியம் வரைக்கும் எழுதலாம் அவர். அடுத்து நஜீப் மஹ்பூர் அஸ்தாவு செய்வது என்னது? لما يكون نجيب موقع ذاتية بشكل مباشر يختار اسم الأصداء لهذه المجموعة ليثني عنها صفة السيرة الذاتية. الكتاب مجموع من خصائص القصص الخواطر وقديم. அவர் எழுதுற அவர் கதையில இருந்து எடுத்து மொத்தம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறார். கொடுத்தது யாருன்னா அத்துலகாலேக அப்துல் ரபிகி தாய் அப்படிங்கிறவர். ஓகே, லக்கபு இங்க நிறைய வரும், இங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. ஷாபுல் கத்தீல் குலாமுல் கத்தீல் இல்ல.
சரஃபாக்கு. ஓகே, இதையும் சேர்த்துக்குவோம். சனாஜத்துல் அரப். ஆஷா. சனாஜானா என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? ஓகே. சனாஜானா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு முபீனா? சனாஜத்து. இது எல்லாமே அந்த டூல் தான், தட்டுற டூல் தான். டிக்கி டிக்கின்னு தட்டுவாங்கல்ல ஒரு இதுல. அதுதான் அது. பண்ணணும். அதான் சனாஜத்துல் அரப். அப்ப ஷாயிர் நீக்குமா, அபீது ஷார்லாம் தெரியும். சுவைது ஃபக்கியா, ஹவுஸ். இங்க பாருங்க, ஹவுஸ் ஹுஜரையும் அபீது ஷார் சேர்க்கிறாங்க. ஷாயிர் ரசூல், ஷாயிருல் கசல், ஷாயிருல் கம்ரு. ஓகே. ஷாயியான். அபு தமாம் முஃப்தரி. ஓகே. அப்ப அபுலமலை ஷாயிரி பைலசூப், பைலசூப் முஷவரா, ரஹீனுல் மௌலிசின் 3 அவர் பேர் தான். இமாமு சஜ்ஜாலின் முஃப்தரில் கருப் முத்தனபி, மிதாண்டில் கருப்பு, இப்னு கபாஜா, ஜனானல் உந்துலுஸ், கன்சால் மகரிப், சனூபருக்கு உந்துலுஸ், இவருக்கு சனூபரின்னு சொல்லுவாங்க. மலிகின் உந்துலுஸ், இப்னு அப்து ரபி, ஹாஃபிஸ் இப்ராஹிம் ஷாயிரி, ஷாயிரி ஷுஅப், ஆமஷிக்கு ராயிதுல் மஸ்ரல் ஷாயிரி அவர்தான். ஷாயில் கத்ரைன், ஷாயில் அக்தர், அபு சைஃபில் கலம். அபுல் கசீர் ஷாய் ஹாரிஸ் ஹல்தரான்னு சொல்லுவாங்களா? படிச்ச ஞாபகமே இல்லையே. அப்புறம் ஷாயிர். வரும் ஞாபகம் வந்துருச்சு. ஷாயிர் தர்வேஷ், ஷாயித் ஷாக்கி பாக்கி இவர்தான். ஷாயில் ஹப்து அல் மர்வா, ஷாயில் கரவி, முஅர்ரில் யமன் பர்தூன்னு சொல்லுவாங்க. ஷாயிர் ஜரஹல் பலஸ்தீன், ஊன்ஸ் ஆஃப் பலஸ்தீன் அர்த்தம். ஓகே. உம்மு ஷாயிர் பலஸ்தீன் இதுதான். இது யாரோ சொல்லுவோம், உம்மு ஷாயிர் பலஸ்தீன் சொல்லிட்டு உங்க அண்ணன் பதவாத்துக்கான்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஷாயிர். ஓ, உம்மு தமாம் கரெக்ட். உண்மைதான் கண்டுபிடிச்சேன். ஷாயிர் பலஸ்தீன், உம்மு தமாம். இது வந்து இவன் அந்த அறிவை சொல்லுவார். ஹஸ்ஸானுல் ஹிந்து, ஹஸ்ஸானுல் மலபார். ஓகே, இது வந்து முஅல்லஃபாத். லாமியத்துல் அரபு ஷன்ஃபரா அஜம் அபுல் காசிம் இஸ்மாயில் தகராய். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முஃபல்லலியாத்து, அஸ்மாயியாத்து, முஅல்லகாத்து, ஹாஷிமியாத். ஹாஷிமியாத் குமைத் அல் அசதி. நம்ம அந்த நோட்ஸ்ல யாத்து எழுதுனா முஅல்லகாத் எழுதல பாருங்க. அவ்வளோ கிதாப் எழுதணும், முஅல்லகாத் எழுதல. ஹம்மாத் ரிவாயத், ஹாஷிமியாத், குமைத் அல் அசதி ரெண்டுமே இது ஞாபகம் வச்சுக்கணும். ஹாஷிமியாத். ஹமாசா 2 பேருக்குமே வரும். மஹிசா ஓகே. முசுமியாத் தரவியாத் அபு மாரி அபுஜி ரஷீத், ரஷீதியாத் கரவியாத் வந்து அசல் சுலைம் ஹூரி தான். ருபாயியாத் வந்து ரியாஸ் ஃபர்ஹத், ஷௌகியாத் அஜ்மல் ஷௌகி. இது லக்கப். அல்காப் பேர் அபுல் ஹசன். இவர் ஜாகில் சானி யாருக்கு சொல்லுவோம்? உஸ்தாது அபுல் ஃபல் முகமது இப்னு அமீர். ராஃபில் கிஃபாத், நாசிர் சக்ரு. இதோ திரும்பி பார்க்கணும். அமீதுல் அரபுல் அரபி, ராயித் கிசத்து கசிரா, முகமது தைமூர், ராயித் மஸ்னவுல் அரபி, நக்காஷ், ராயித் தஹபி தஹனி. சாரி, மஸ்ரஹுல் அரபி, மஸ்ரஹுல் தஹனி ஞாபகம் வச்சுக்கோம். அதபுல் பஹ்ரு. அது மாதிரி சஹராக் சொல்ல மாட்டான். இப்ராஹிம் பூனி தானே பாலைவனத்தை பத்தி அதிகமா எழுதுவாரு. ஆனா அது வந்து அவருக்கு அதபுல் சஹரான்னு சொல்லல. இவர் மட்டும் தான் சொல்றான் கடலை பத்தி எழுதுறதுனால. யூசுப் இத்ரிஸ் பாருங்க, அமீர் கிசத்துல் மிஸ்ரியா. ஓகே, நல்ல மெஜித் கீலான். சாயிரா ரிவாயி, இப்னு ஹல்கான் ஹிண்ட். ஓகே, ஏன் தனித்தனியா பிரிக்கிறாங்க? ஒன்னாவே சொல்லலாம். ஷம்சு ஷுமூல் உலமால் அதீப். சாரன் புரியுதா? அதுக்கப்புறம் இது ஓகே. இப்போ அடுத்து நம்ம கிராமர் பார்க்கணும். போயிட்டு வாங்க சார்.